श्रीमान वेंकटनाथार्य कवितार्के के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृते रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तय श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்றைய தினம் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பூர்வசதகமில் 77வது ஸ்லோகம். மேலே இதுவரைக்கும் 14 ஸ்லோகங்களால் நம்பெருமாளை உற்சவமூர்த்தியை அனுபவித்து அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். இனி 5 ஸ்லோகங்களால் பெரிய பெருமாளை, மூலவராகிய பெரிய பெருமாளை அனுபவிக்கப் போகிறார். அந்த ஸ்லோகத்தை இப்போ அனுபவிக்கலாம். ஸ்வபணவிதான தீப்ர மணிமாலி சுதாமருச்சி மிருதிமசுகந்தி போக சுகசாயிதரங்கதனம் மதபரமந்தரோச்வலிவசித நிஸ்வசிதோத்தரளம் பணிபதி டோலிகாதலிமமாஸ்வசிம பிரணதாக. ஸ்வபணவிதான தீப்ரமணிமாலி சுதாமருச்சி மிருதிமசுகந்தி போக சுகசாயிதரங்கதனம் மதபரமந்தரோச்சவசித நிஸ்வசிதோத்தரளம் பணிபதி டோலிகாதலிமம் ஆஸ்வசிம பிரணதாக. ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த பெரிய பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பெருமாளுடைய படுக்கையாகிய ஆதிசேஷனை அனுபவிக்கிறார், அவரை வணங்குகிறார். இந்த ஸ்லோகம் தொடக்கமாக பெரிய பெருமாளை அனுபவிக்க ஆரம்பித்து முதலில் அவன் சயனித்துள்ள ஆதிசேஷனை கூறுகிறார். தமது அழகான படங்களில், படமெடுத்த தலைகளில், மேலே கட்டப்பட்ட விதானம் போன்ற படங்களில், கொடி மாதிரி அந்த படத்தில் தலையில் ரத்ன கற்கள் பிரகாசித்தபடி இருக்கு. சிறப்பாக கட்டப்பட்ட மலர் மாலை போன்ற ஒரு அழகு, இளமை, நறுமணம், அழகு எல்லாம் கூடி இவனுடைய திருமேனி, அந்த ஆதிசேஷனுடைய திருமேனி அவ்வளவு அழகாக இருக்கு. தன் மீது இன்பமாக கண் வளரும் மிகவும் உயர்ந்த ஆச்சரியமான திருநிறை செல்வன், திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஸ்ரீ ரங்கநாதனை எப்போதும் தாங்கியுள்ளான். இதுக்காக அவனும் அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வந்து மெதுவாக இருக்குமா, மெதுவாக மந்தமாக. அது அவனுக்கு அப்படியே ரங்கநாதனுக்கு அசைந்தபடி இருக்கு. இவ்விதமாக பெரிய பெருமாளுக்கு ஊஞ்சல் போன்ற படுக்கையாக உள்ள ஆதிசேஷன். நாம் அந்த ஆதிசேஷனை வணங்கி நம்முடைய துன்பங்களுக்காக ஆறுதல் அடைவோமாக. இங்கு ஆதிசேஷன் மெதுவாக அசைவதாக கூறுவது பார்க்கணும். ஏன்னா அவர் யோக நிதிரையில் இருக்கார். வேகமாக அசைஞ்சால் அவர் எழுந்துருவார். மெதுவாக அசைகிறாராம். மூச்சு விடும்போது கூட உடலை மெதுவாக மூச்சு விடுறார். அந்த அசைவு ஊஞ்சலை மெதுவாக ஆட்டுறது போல இருக்கும். அதாவது சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம்னு எல்லாவித தொண்டுகளும் செய்யக்கூடிய திரு அனந்தாழ்வானை வணங்குகிறார் சுவாமி. படுக்கையின் மேற்கட்டியில் ரத்தனங்களை தொங்கவிட்டார் போல ஆதிசேஷனுடைய படமாகிய தலையின் மேலில் நாகத்தின் மாணிக்கங்கள் ஒளி வீசி திகழ்கிறது. நல்ல பூமாலை போல மென்மை, குளிர்ச்சி, நறுமணம், அழகு இவற்றை உடையதாக இருக்கிறது. இத்தகைய திருமேனியில் இனிதே திருக்கண் வளரக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதனை உடையதாய் இருக்கிறது. அரங்கனை இடையறாமல் சுமப்பதால் உண்டான அந்த பெருமிதம்
அதனால் மந்தமாக வெளிவருகிற மேல் மூச்சு கீழ் மூச்சுகளால் ஆதிசேஷனாகிய படுக்கை ஊஞ்சல் போல விளங்குகிறது. அந்த படுக்கையாம் ஆதிசேஷனை வணங்கி மகிழ்வோமாக என்கிறார் சுவாமி. பூர்வார்த்தம் முழுவதும் ஒரே பதம். ஸ்வபணவிதான தீப்ரமணிமாலி சுதாம ருச்சி மிருதிம சுகந்தி போக சுகசாயித ரங்கதனம். அது வரைக்கும் ஒரே லைன், ஒரே ஸ்டேட்மெண்ட். ஸ்வ தமது, பண படங்களாகிய, பிதான மேற்கட்டியில் தலையில், தீப்ர ஒளி பொருந்தியவரும், மணிமாலி நாகமணிகளின் வரிசைகளை உடைத்ததாய் மாலை போல, சுதாம நல்ல வெண்மையான மல்லிகை முதலான பூக்களாலான பூமாலைகளைப் போல, ருச்சி அழகு, மிருதிம மென்மை, அழகு மென்மை ரெண்டும் இருக்கு, சுகந்தி நறுமணம் இவைகளுடன் கூடிய போக ஆதிசேஷனுடைய தனது திருமேனியில் சுக அழகு மிளிர ஷாயித்த வளர்த்தி அருளப்பட்ட ரங்கதனம் ஸ்ரீ ரங்கநாதனாகிய செல்வத்தை உடையதாய். இது வரைக்கும் முதல் 2 லைன். அதுக்கு அடுத்தது சுவாமி தெரிவிப்பது மதபர எம்பெருமான இடைவெளியின்றி தாங்கி வருவதால் ஏற்பட்ட மகிழ்வின் மிகுதியால், மந்தர நின்று நின்று மெல்ல ஏற்படுகிற, உச்வசித்த நிஸ்வசித்த, உச்சவசித்த நிஸ்வசித்த, உச்வசித்த அப்படின்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு, உச்வசித்த நிஸ்வசித்த, உத்தரளம். ஸோ நிஸ்வசித்த உத்தரளம், அப்படி மேல் மூச்சு கீழ் மூச்சு இவைகளால் அசைந்து வருகிற பணிபதி ஆதிசேஷனாகிய டோலிகா தலிமம் ஊஞ்சல் படுக்கையை, டோலை ஊஞ்சல் படுக்கையை பிரணதாக வணங்கி வரும் நாங்கள். ஆஸ்வசிம சற்றே ஆஸ்வாசத்தை அடைகிறோம். அப்படி வணங்குவதால் நாங்கள் ஆஸ்வாசம் அடைகிறோம், மகிழ்கிறோம் என்கிறார் சுவாமி. அதனால் தேறுதல் அடைகிறோம். அவரை சேவிக்கிறதுனால நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், தேறுதல் அடைகிறோம், எங்கள் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவிக்கிறார். ஸோ மூலமூர்த்தியை அனுபவிக்கப் போவதற்கு முன்னாலே உபோத்காதமாக திருப்படுக்கையாய் சேவை சாதிக்கும் திருவனந்தாழ்வானை இதில் அனுபவிக்கிறார். சர்வதேச சர்வகால சர்வோவஸ்தாச்சித சர்வவித கைங்கரியங்களையும் ஆதிசேஷன் செய்தருளி வருகிறார். நித்தியசூரிகளிலே சிரேஷ்டரான மூவரில் முதல்வர் அனந்த கருட விஸ்வக்சேன என்று எண்ணப்படுபவர் அனந்ததான் முதல்ல. இவர் பெருமையை சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கடலில் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவுன்னு பொய்கை ஆழ்வார் 53வது பாசுரத்தில் முதல் திருவந்தாதில் 100 தெரிவிக்கிறார். அதை அடியொற்றி ஆள வந்தாரும் நிவாச சையா சுக பாதுகாம் சுகோ பதான வருஷா பரவாரணாதிபிகி ஷரீரபேதை ஸ்தவசேஷதாம் கதைஹி யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி என்கிறார். அதாவது எழுந்தருள் இருக்கும் இடமாகவும், துயில் கொள்ளும் பள்ளிப்படுக்கையாகவும், இருந்தால் சிங்காசனமாகவும், நின்றால் மரவடியாகவும், திருப்பரிவட்டங்களாகவும், புல்கும் அணையாகவும், வெயில் மழை இவற்றுக்கு தடுக்கும் குடையாகவும், பாத பீடம் முதலான தேவரிற்கு அடியனான நிலையை அடைந்த அநேக உருக்களை கொண்டு கைங்கரியம் செய்து வரும் ஸ்வரூப ஞானம் பெற்ற மக்களால் இவரே சேஷன் என்று சொல்லப்பட்ட அனந்த போகினி ஆதிசேஷனின் திருமேனியில் பிராட்டியுடன் கூடிய எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை என்று அவர் ஆதிசேஷனை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார், ஆள வந்தார். ஆதிசேஷனை பஞ்சசயனம் என்பர். வெண்மை, மென்மை, அகன்று இருப்பது, நறுமணத்துடன் கூடியதாக இருப்பது, ஒளி பொருந்தி இருப்பது, அந்த பஞ்சசயனம். மென்மையாக இருக்குமா, வெண்மையாக இருக்குமா, அகன்று இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், நறுமணம் இருக்கும், ஒளி இருக்கும். சிந்தாமணி விவோத்பாந்தம் உற்சங்கே அனந்த போகினகான பட்டரே காட்டுகிறார். எம்பெருமானை தமது திருமேனியின் ஏகதேசத்தில் மடியில் ஓரளவில் சிறியதாக நீலமணியை தாங்குவது போல் தாங்கி வருகிறாராம். அவருடைய திருமேனியில் ஆதிசேஷன் ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக ஒரு மணி, ஒரு ஜெம், ஒரு
ஒரு ஜெம்மை, ஒரு ரத்தனத்தை வச்சிருக்கா மாதிரி ரங்கநாதனை தன்னுடைய மடியில் வச்சிருக்காராம். அப்படின்னா இவர் எவ்வளோ விஷாலமாக இருப்பார், எவ்வளோ பெரியவராக இருப்பார். தூயதான நல்ல பாம்பு இருக்கிற இடத்துலையே நம்ம பார்க்குறோம். நல்ல பாம்பு ஒரு இடத்துல வந்ததுன்னா அங்கே வந்து வாசனை இருக்கும், தாழம்பூ வாசனை, மல்லிப்பூ வாசனை தொடர்ந்து வீசும் என்று ஜந்து சாஸ்திர நிபுணர்கள் கண்டறிந்து வெளியிட்ட உண்மை. அதனால் ஆதிசேஷனுக்கு நறுமணத்துக்கு குறைவே இல்லை. நாகமணியின் ஒளிகள் வீசி வருவதால் பிரகாசத்துக்கும் குறைவில்லை. திருவிளக்கு இல்லாத இடத்தில் இரவில் படுக்கக்கூடாது என்பது சாஸ்திரம். இவருக்கு தலையில் எத்தனை ரத்தனங்கள், ஒளி, காற்றே இவருக்கு உணவானபடியால் காற்றடைத்த தலையணை போன்று இருக்கிறார்னு வாதாசனர் தெரிவிக்கிறார். ஆகவே மென்மையாகவும் இருப்பார், ஏர் பில்லோ மாதிரி இருப்பார். இத்தனையும் இங்கு ஸ்ரீ பட்டர் அருளுகிறார். பணவிதான பிரதீப, ஒளி, சுதாம ருச்சி, மென்மை, சுகந்தி, நறுமணம், போக விலாசம், அப்படியே பறந்து விஷாலமாக இருப்பது. ஸோ போகோபிருத்தவ் கியாதி போகே அகேஷ்ச பணக்காயோகோ என்பது அமரகோஷம். அப்படி விஷாலமாக இருக்கிறாராம். அதுலேருந்து இவருடைய வைசால்யம் தெரிய வரும். ஆதிசேஷன் மெல்ல மூச்சு விடுகிறார். 1000 தலைகளாலும் வேகமாக மூச்சு விட்டால் புயல் காற்று மாதிரி ஆகிடும். அது எம்பெருமானுக்கு பகவத பிரச்சாரம் ஆகிடும். ஆகவே மந்தரோச்சவசி நிவாசி ஸ்வித, ஸோ உஸ்வசித நிஸ்வசித, மந்தர உஸ்வசித நிஸ்வசித. மந்தர அப்படின்னா நின்று நின்று மெல்ல ஏற்படுகிற, உஸ்வசித நிஸ்வசித மேல் மூச்சு கீழ் மூச்சு, உத்தரளம், அதனால் அசைந்து வருகிறது. எம்பெருமான ஒரு சின்ன குழந்தைய தூளியில் இட்டு லேசாக அசைப்பது போல இருக்கான். அம்மா எப்படி குழந்தைய லேசாக அசைச்சு தூங்க பண்ணுவாளோ அது மாதிரி. அல்பா டோலா டோலிகா அல்பார்த்தே கப்ரத்யக சுகசாயித்த, சிறு குழந்தையை தொட்டிலிடும் மாதாவுக்கு இங்கே துவனி. இத்தகைய ஆதிசேஷனை, இப்படி கைங்கரியம் பண்ணும் ஆதிசேஷனை சேவித்து நாங்கள் தேர்தல் அடைகிறோம் என்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.